வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சமோசாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நாம் அந்த மாவை பிசைய போகிறோம். இப்போ நமக்கு சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நாம் அந்த பிசைஞ்சு வச்ச மாவு மேலே ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நாம் தனியாக அப்படியே வச்சிடலாம். இப்போது சமோசாக்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஜீரகம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் இப்போது சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் மாவை இப்போ நாம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவை நாம் ஓவல் ஷேப்பில் தேய்க்கலாம். சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரியே நம்ம தேய்ச்சி அது ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நாம் இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி எல்லா மாவுலையும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாம் இதை பொரிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நமக்கு செவக்கிற மாதிரி வறுக்கணும். அதனால் நம்ம திருப்பி போட்டு நம்ம வறுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் மாற்றிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நமக்கு டேஸ்டியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.